கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி மங்களவார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாருன்னு யோசித்துட்டு இருக்கிறீங்களா? எடுத்து வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடே கூட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உன்னை நிந்தித்தவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். உன்னை அற்பமாய் பேசின நடத்தின ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ என்ன பெருசா சாதிக்க போற, நீ சின்ன பையன், நேற்றைக்கு வந்தவன் என்று பேசின ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் அன்றைக்கு யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு அப்படியே செய்கிறார். அந்த மோசையோடு கூட ஆண்டவர் இருந்ததை லட்சக்கணக்கான அந்த ஜனங்களும் பார்த்தார்கள். அவர்களுக்குள் ஒருவனாய் இருந்த யோசுவாவும் பார்த்தான். இப்பொழுது மோசைக்கு கொடுத்த அந்த பெரிய பொறுப்பை யோசுவாவிடத்திலே ஆண்டவர் கொடுக்கும் பொழுது எல்லாரும் அவனை அற்பமாக நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கூட தானே சுற்றிட்டு இருந்தான், நம்ம கூட தானே சாப்பிட்டான், நம்ம கூட தானே நடந்து திரிஞ்சான் அப்படின்னு அவனை எல்லாரும் அற்பமாக நினைச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனவே தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதை இங்கு இருக்கிற எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னா அவனை எல்லாரும் அற்பமாக நினைச்சிருக்காங்க. அதனால தான் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். அவனை ஏற்கனவே ஜனங்கள் மேன்மையாக வச்சிருந்தாங்கன்னா ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைத்தானே. அப்படின்னு அவன் அற்பமாய் எண்ணின ஜனங்கள் மத்தியிலே தான் ஆண்டவர் அவனை மேன்மையாய் ஒரு பெரிய பொறுப்பை அவனுக்கு கொடுத்து அவர்களை வழி நடத்துகிற ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் அவனை வைத்தார். இவனான் நம்மளை நடத்திட்டு போகிறான்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அவன்தான் நடத்தி கொண்டு போய் கானானுக்குள்ளே அந்த ஜனங்களை சேர்த்து ஆண்டவருடைய திட்டத்தின்படி ஜனங்களுக்கு எல்லாம் 12 கோத்திரங்களுக்கும் அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஏதோ ஒரு மேன்மை உங்களை தேடி வருகிறது. ஆனால் உங்கள் கூட இருக்கிறவன் எல்லாம் எனக்கு பின்னால் தானே இவன் வந்தான், எப்படி எனக்கு முன்னால் போனான், எங்களோடு தானே சுத்தினா, இவனுக்கு மட்டும் ஏன் இந்த மேன்மை அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உன்னை நிந்தித்த ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உன்னை மேன்மையாய் வைப்பார். இயேசு கிறிஸ்துவை பற்றியே ஜனங்கள் பேசினாங்க. இல்லை, இவன் யோசேப்பினுடைய மகன் தானே, தச்சனுக்கு மகன் தானே, உங்கள் அப்பா தச்சு வேலை தானே செய்தார், கார்பெண்டரிங் வேலை தானே செய்தார், அவங்க பிள்ளை தானே, அவனுடைய சகோதரர்கள் நம்ம கூட தானே சுற்றிட்டு இருக்கிறாங்க என்றெல்லாம் குறித்து இயேசுவை குறித்தே பேசினதே நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். அதே போல் உன் குடும்பத்தார், உன்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள், உன்னை சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் உன்னை வியந்து பார்க்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மையாக வைப்பார். அன்னைக்கு யோசுவாவை ஏன் வச்சார் தெரியுமா? அப்படி யோசுவா ஆலய முற்றத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே ஆலயத்தில் ஊழியத்தை முடிச்சுட்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு கடந்து போனாலும் அவன் ஆலய முற்றத்தை விட்டு பிரியாதிருந்தான். அப்படின்னா ஆண்டவரை விட்டு அவன் பிரியாதிருந்தான். எனவே கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் வரும் பொழுது ஆண்டவரா உலக பிரகாரமாக இந்த காரியமா, ஆண்டவரா இந்த ஆசையா, ஆண்டவரா இந்த இச்சையா என்று பார்க்கும் பொழுது ஆண்டவரை நீங்கள் கனப்படுத்தினீங்கன்னா, ஆண்டவரை விட்டு விலகாமல் இருந்தீங்கன்னா, யோசுவாவை போல் ஆலய முற்றத்தை விட்டோம் அப்படின்னா அந்த ஆலயத்திற்குரிய அந்த சபை வழிபாடுகளிலும் ஆண்டவருக்குள்ளும் நீங்கள் உறுதியாக நின்னீங்கன்னா, ஆண்டவருடைய வசனத்தின்படி சபை கூடி வருதலை நீங்கள் விட்டுவிடாது இருந்தீங்கன்னா அந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். எந்த ஜனங்கள் அற்பமாய் பேசினார்களோ அவர்கள் முன்னால் ஆண்டவருடைய பெயரை பெருமைப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த ஜனங்களுக்கு முன்பாக
நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னீரே. எந்த ஜனங்களுக்கு முன்பாக இவர்களை மேன்மைப்படுத்தணும்னு ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அதை இன்றைக்கு நிறைவேற்றும். ஆண்டவரே, யோசுவாவை போல இவர்களும் ஆண்டவரை விட்டு விலகாமல் நடக்கிற, ஆலயத்தை விட்டு, ஆலய உறவை விட்டு, ஆலய வழிபாடுகளை விட்டு விலகாத நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொள்ளவும், அதை வளர்த்து கொள்ளவும், சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருக்கவும் இன்றைக்கு தீர்மானம் எடுத்து அதில் உறுதியாயிருந்து அதை கடைபிடித்து தேவனுடைய மேன்மையும் உயர்வையும் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.